வெல்கம் டு விஐபி vlog. ஏன்டா உழுகுற? என்கரேஜ் சும்மா. வெல்கம் டு விஐபி vlog. ஒரு வரவேற்பு நல்லா இருக்குடா அவன் வரவேற்பு. ஆக்சுவலா இன்னைக்கு எங்கள் ஊரில் கிளைமேட்டு மழை பெஞ்சு ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஸோ டீ சாப்பிட்லான்னு வந்தேன். அவன் புரோட்டா திங்கலான்னு சொல்லி என் தம்பி ஓடியாண்டா. அப்பா எனக்கு பேல்பூரி வேணுமா? பேல்பூரி பூரின்னு வச்சு பேசிக்கிட்டு ரெண்டையுமே சாப்பிடலாம். டீ சாப்பிட்டு புரோட்டா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டீ சாப்பிட உட்காந்துட்டேன். ஆமாம், ஒரு மணி என்ன ஒரு 6:30 இருக்கும். 6:30 மணிக்கு போனால் மாவு தான் பேசிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், எங்கள் எப்பவுமே ரெகுலராக சரி பண்ண கடை சொல்லி எங்கள் ஏரியாவில் ஒரு கடை இருக்கும், அங்கே தான் சாப்பிடுவோம். அங்கே வந்து சாப்பிட்லான்ட்டு வந்தோம். பட் அண்ணன் இப்போ தான் மாவு செஞ்சுட்டு சரி டீ சாப்பிட்டு அப்படி அங்கே போவோம் அப்படின்ட்டு வந்தோம். ஆனால் வெதருக்கு உண்மையில நல்லா இருக்குது. மழை ப்ளஸ் ஒரு டீ நல்லா இருக்கு. அப்படியே நீ பெஸ்ட்டை பற்றி வைய இன்ட்ரோ எப்படி வச்சிருக்கு? இந்த டீ கப்பு கொஞ்சம் கீழே இருக்குடா. இந்த டீ கப்புக்குள்ள அண்ணன் தெரியும் வெல்கம் டு விஐபி vlog அப்படின்னு நண்பர்களே. இப்போலாம் நான் வந்து ஆயா கேமரால என் மூஞ்சை வச்சு இப்படி 3 வரல காட்டு கேமரா என் கண்ணு தெரியுது. எந்த கோவப்படாதீங்க. இப்போலாம் நான் வந்து டீயில் சக்கரை போடாமல் குடிக்கிறேன். மீன் இல்லை, எல்லாத்துக்குமே சுகர் கட் பண்ணிட்டேன். அது எப்படின்னா இவரே டீ கடைக்கு வந்துடுவார், 2 டீ அப்படின்ட்டுருவார். அவர் டீயை கொண்டு வந்து வச்சிருவார். வச்சதுக்கப்புறம் இது 2 சக்கரை இருக்கு, எனக்கு சக்கரை இல்லாம டீ சொல்லும்போது சொல்ல மாட்டார். அது போய் டீயை மாத்திட்டு வந்து அதுக்கு ஒரு 10 நிமிஷம். எதுக்கு இதெல்லாம்? அதான் இந்த புதுசாக இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் ட்ரெண்ட் ஆகுதோ அதெல்லாம் இது பண்ணிடுறது. சுகரை போன வாரம் என்னன்னா இனிமேல் லைஃப்ல கெட்ட வார்த்தையே பேச மாட்டேன், கெட்ட வார்த்தை பேசாம நான் வந்து என் லைஃப் நான் இது பண்ண போறேன், வாயை தோணாலும் எனக்கு கெட்ட வார்த்தை தான் வருது அப்படின்ட்டு. ஒரு நாள் என்னமோ பேசாமல் இருப்போம்னு என்னமோ தெரியல. நைட்டு ஒரு நாள் எப்பயும் நாங்கள் ஏரியாவில் சுரேசன் கடைக்கு வரலான்ட்டு வர்றோம். வரும்போது கெட்ட வார்த்தை பேசாமல் லைஃப் நல்லா இருக்குது அப்படின்ட்டு இதே டீ கடை, நாங்கள் இப்போ டீ கடைக்கு பின்னாடி உட்காந்துருக்கோம். இதே டீ கடையில் முன்னாடி இருக்கோம். ஒரு கடையை பிடிச்சி ஏறி கெட்ட வார்த்தை. அந்த கடையில் நான் தின்னு வரேன் மயிறு மாதிரி எடுத்து ஏறிட்டு இருந்தேன். இப்போ போன வாரம் அந்த கெட்ட வார்த்தை டாபிக் முடிஞ்சு போச்சு, ஏன்னா இப்போ பழசாயிரு. இப்போ உடனே டீ சுகர் கட் பண்ணிட்டேன். ரீல்ஸு பூரா அனுப்புறது பூரா அதான் அனுப்புகிறேன். வாழ்க்கையில் சர்க்கரையை கட் பண்ணிட்டோம்னா என்னென்ன உடல் எடை வந்து அதிகரிக்கும். அதெல்லாம் நல்லது தான், நான் நல்லதுன்னு சொல்ல வரல. பட் ஆனால் அது வந்து இது இவங்க வந்து கண்டினியூஸாக இது லைஃப்பில் அது வந்து ஃபுல்லாக பண்ணுவானுங்கட்டா தெரியல. இவன் பண்ண மாட்டான், வேற யாரோ நான் சொல்கிறேன், வேற யாரோ பண்ணுறாங்கன்னா அது தெரியல. இவன் பண்ண மாட்டான். இவன் எல்லாமே 1 வாரம் 2 நாள் அதிகபட்சம் மிஞ்சி போனால் 1 வாரம் தான் வந்து அதை கடைபிடிக்கும். 2 வாரம் தாண்டி போயிட்டு இருக்கு தம்பி. என்னது இலியானா சிக்கன் ஒன்று சாப்பிட்டேன், பம்பு செட்டு மாதிரி பிச்சின்னு அடிக்குது. எனக்கு தெரிஞ்சு நீ முந்தானே தான் கிட்ட சொன்னேன். என்ன சொன்னேன்? நான் சொல்ல முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இல்லை நான் 2 வாரம் முன்னாடியே கடை பிடிச்சிட்டேன். சொன்னது இப்போதான், சும்மா சர்ப்ரைஸா இருக்கட்டும். வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல. நீ டீல சக்கரை வடை பிடிக்கிற, இதுல என்னடா சர்ப்ரைஸ்? ஒரு முன்னேற்றம். என் தம்பி சுகர் கட் பண்ணாம ஒரு கடை பிடிக்கிறான். அந்த மாதிரி முன்னேறான். நீ என்னை பத்தி முன்னேற்றம் எல்லாம் அது மாதிரி தான். ஒன்றும் இல்லை, புழுவுறான், பச்சை புழுவுறான். வீடியோ கேமரா ஆன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பேச்சு பேசுறான். ஆன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னை பத்தி உண்மையெல்லாம் நீ வீடியோவில் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அதுல சொல்லாதயா? ஆமா, என்ன உண்மை? நான் பேசுறேன் வண்டியே கேட்டு போடுவேன், மானாவரியா கேட்பேன். அப்படி நிஜமாக சுகர் கட் பண்ணிட்டேன். நீங்களும் சுகரில் அவாய்ட் பண்ணுங்க. அதுக்கும் ஓவராக அவாய்ட் பண்ணாதீங்க. சுகர் இல்லைனாலும் ப்ராப்ளம் தான், இருந்தாலும் அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த யூடியூப்ல 10 நிமிஷம் தட்டி விட்டா 10 நிமிஷம் ஸ்கிப் பண்ணிருக்கீங்க. அந்த 10 நிமிஷம் டைலாக் இருக்கு, அதை அப்படியே தட்டி விட்டுருங்க. ஏன்னா இவனுக்கு அப்படித்தான் புதுசாக ஏதாவது பண்ணிட்டு அதை நீங்களும் கடைபிடிங்க, லைஃப் நல்லா இருக்கும். நான் என்னமோ ஸ்டார்ட் பண்ண மாதிரி சொல்கிறேன். டாக்டர் சொல்லியிருக்காருப்பா சுகர்லாம் அவாய்ட் பண்ணுங்கன்னு. டாக்டர் டீயும் தான் குடிக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. என்ன பண்ணுறது? டீ புரோட்டா திங்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. காளான் திங்கக்கூடாது, ஃபாஸ்ட் ஃபுட்டு ஜங்க் ஃபுட்டு அவாய்ட் பண்ணுங்கன்னு இருப்பாங்க. காலையில் 7 ஏர்லி மார்னிங் எந்திரிக்குன்னு சொல்லியிருக்காங்க. எந்திரிச்சிருக்கியா 12 மணிக்கு எந்திரிக்கிறாங்க. இப்போ நீ உலகத்தில் எல்லா டாக்டரையும் இதாக பேசுகிற, அவங்க பேச்சை கேட்கக்கூடாதுங்கிற. பேச்சை கேட்கக்கூடாது இல்லை, கேட்டால் அவங்க சொன்ன எல்லாத்தையும் கடைபிடிக்கணும். ஒரு படிப்படியாக தான் வர முடியும். நீ படியிலே போட்டு மிதிச்சிட்டீங்கன்னா போட்டு மிதிச்சிட்டீங்கன்னா காலையில நேரமா எந்திரிச்சு அந்த படிக்கட்டுல எனக்கு எந்த படிக்கட்டு ஃபர்ஸ்ட் வர முடியும், அந்த படிக்கட்டை நான் பண்ண முடியும். பாத்தீங்களா, அதாவது யாரோ ஒருத்தங்க ஏதோ நல்லது சொல்லியிருப்பாங்க, அதுல இவங்க சௌரியத்துக்கு அதை கடைபிடிப்பாங்க. என் வாழ்க்கையில முன்னேறலாம் போகும்போது தான் இந்த மாதிரி குட்டை குழப்பி விட்டுருவாங்க. சகவாசத்தை கட் பண்ணும்போது தானும் முன்னேறல, நம்மளையும் முன்னேற விடுறது இல்லை. காட்டு மிராண்டி பிடிச்சி ஜெய்.
புரோட்டா கிடைக்குன்னா எங்கள் அண்ணன் வாங்க ஷெரீஃப் அண்ணன் கடைக்கு வாங்க. சுட சுட அண்ணன் பறக்க ஷெரீஃப் அண்ணன் போட்டு கொடுப்பாரு. நான் சரி இந்த கடையோட லொக்கேஷனுக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், விசிட் பண்ணி பாருங்கள். ஆமாம், புரோட்டா சாப்பிட்னாலும் இப்படி குழம்பு மேலே ஊற்றி அதை எடுத்து டக்குன்னு சரி பண்ண பின்னாடி வந்துட்டு இந்த கவுண்டமணி ஒருத்தன் அடிப்பான் நம்ம சொத்துன்னு சாப்பிட்றா சாப்பிட்றா. புரோட்டா எப்பயுமே பிச்சு போட்டு திங்கிறா பாருங்க. ஸோ பலனா சோத்தையை பார்க்காம சாப்பிட்ருக்கேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி சோறுன்னு எடுத்து ஒரு நிமிஷம் ஊற போடும். ஊற போட்டதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா வேற மாரி. அது மட்டும் ரோட்டை தனியாக சாப்பிடக்கூடாது. சரிப்புண்ணா ஆம்லேட் இருக்கா? ஆம்லேட் இருக்கா? 2 ஆம்லேட். ஒரு ஆம்லேட் ஒரு கலக்கினேன். குச்சமே இல்ல. எனக்கு என்ன வேணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன். அப்போ அவனே காசு கொடுத்துருவான். என்ன வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். கக்கிட்டினா போதும். நமக்கு எப்பயுமே போட்டான்டா. எவ்வளோ பிடிச்சலாம் போடுறேன். எனக்கு போட்டா போதும். 3 வேளை போட்டா சாப்பிட சொன்னால் நான் சாப்பிடுவேன். எங்கள் அண்ணன் பரோட்டா சூரியக்கு அப்புறம் நான் தான் பரோட்டா தம்பி. இப்போ 50 பரோட்டா சாப்பிட்டு சேலஞ்ச் பண்ணி காட்டுவான். ஆஸ்பத்திரிலாம் சொல்லி சாப்பிட்றேன். 50 பரோட்டா நீ சாப்பிட்ணும். சரி ஓகே, கணக்கு வச்சுக்கோங்க. 2 சாப்பிட்ருக்கேன். இங்கே 48 தான் இருக்குது. 48 வேற ஒரு மாதம் நாளைக்கு சொல்லுவோம் பாரு, நான் இனிமேல் பரோட்டா சாப்பிட போகிறதில்ல. அதானே. நன்றி. அடுத்த டேல கதை விடுவேன். இல்லை அது அவ்வளோ வரல. ஒரு மாதம் வேலைக்கு போல அதுக்கே வீட்டில் செஞ்சு விட்டாங்க. உண்மையிலே போட்டு கரைச்சி விட்டுறாங்க. உண்மையாக தூங்கவே முடிய மாட்டேங்குது. நீ 6 மாதம் வேலைக்கு போகாமல் எப்படி இது பண்ணிகிட்டு இருக்க, சமாளிச்சுட்டு இருக்க? இப்போல்லாம் எங்கள் வீட்டில் நீ திட்டுறது கிடையாது. ஏன்? நாளே நாள் எக்ஸ்பிரஷன் தான். அது எக்ஸ்பிரஷன்லேயே செருப்பில் தானியம் கிடைக்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. நான் பெட்ரோலை காசு கொடுமா அப்படின்னு இப்போ பார்ப்பாங்க. அதிலே புரிஞ்சு போச்சு. சரிங்க. அதுக்கப்புறம் எங்கேயா வெளியே போகிறக்கு போய் கேட்பேன், இந்த மாதிரி ஒரு 200 கொடுமா, நான் படத்துக்கு போய் தரேன் அப்படின்னு. நான் அதை கேஷுவலாக தான் கேட்டிருப்பேன். 200 ரூபாயா அப்படின்னு பாருங்க. ரைட்டு. அந்த மாதிரி இப்போ அவங்களாம் அப்டேட் ஆகிட்டாங்க. ஒரு 4-5 எக்ஸ்பிரஷன் வச்சுருக்காங்க. அது எக்ஸ்பிரஷன் காட்டும்போது செருப்பில் சாணியம் கிடைச்ச மாதிரி இருக்கும். நம்ம இது கூட பரவாயில்ல. எங்கள் அப்பா அம்மா திட்டுறாங்க, அது ஓகே. என் தங்கச்சி ஒன்று கேட்டுச்சுடா. நானும் வெளியே கேட்குறேன். இரு நான் ஃபைனல் இயரா காலேஜில் ஏதாவது பிளேஸ்மெண்ட் இருக்கும் போல் ரெசியூம் 2 ரெடி பண்ணிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா வந்துட்டு அதை எதுவுமே பேசல. நீயாச்சும் வேலைக்கு போவியா அப்படின்னு எங்கள் அம்மா கேட்டேன். என் தங்கச்சி, நான் என்ன பண்ணேன்னா உன் பையன் மாதிரி வீட்டில் வெட்டியாவாக இருக்க போகிறேன். அதாவது பரவாயில்ல, சாப்பாடு எனக்கு எப்பயுமே அவள் தான் போட்டு வருவான். எப்படிதான் இப்படி சும்மா இருக்கீங்கன்னு தெரியல. தட்டை வச்சுட்டு சொல்லுவான். நமக்கு அது சாப்பிட்ற இதே போயிடும். இப்போது அவளை நம்ம ஏற்று பேசவும் முடியாது, சத்தம் போடவும் முடியாது, அடிக்கவும் முடியாது. அடித்தோம்னா 3 பேரும் ஒரு கூட்டு. அப்பா அம்மா தங்கச்சி ஆமாம், 1 மணி கும்பிடுவாங்க. எனக்கு அவள் ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுத்தா பாரு, எனக்கு நரம்பெல்லாம் புடைக்குது. அப்படி எதுக்கு அப்படின்னு, எப்படா வேலைக்கு போகணும்னு இருக்கு அப்படின்னு. நான் இப்போ மைண்டில் நினச்சிட்டேன், காலேஜ் இன்னும் முடிக்கல முடி அப்படின்ட்டு. தங்கச்சி ஒன்று கேட்டுச்சு, இப்படி வேலைக்கு போக மாதிரிக்கே நான் கூட பரவாயில்ல, காலேஜ் முடிச்சிட்டேன்னா கவர்மெண்ட்லேருந்து மாதம் 1000 போட்டு விடுறாங்க, அதை வச்சு நான் சமாளிச்சுக்குவேன். நீ எங்கடா போய் பிச்சை எடுப்பேன் கிடைச்சு பாரு. கேட்ட கேள்வி ஆடி போய் உட்காந்துட்டேன். அதாவது பரவாயில்ல, அவளுக்கு இதே மாதிரி என் தங்கச்சி காசு வருதுல்ல, அவளுக்கு அந்த காசு ஃப்ரீயாக தான் வருது. கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. அந்த காசுலேருந்து ஒரு 500 ரூபா கடன் வாங்கிடுது. அது திருப்பி கேட்டு இது பண்ணிட்டு இருக்கேன். என் நிமிஷம் இந்த மாதிரி கடன் வாங்க வச்சுக்க நேரம்லாம் கேட்காது. இன்ஸ்டாவில் தான் ரீல்ஸு ஏதாச்சும் ரிலேட்டபிளாக வரும்ல, நான் ரீல்ஸ் அனுப்பிட்டு டேரெக்டாக கேட்க மாட்டாங்க, இன்டெரக்டாக வருவாங்க. சரி இப்போனா 2 பரோட்டானா 46. நண்பர்களே, உங்களுக்கு ₹1. இது வேணா இறக்கலாமா? நான் இறக்கல. 110 பேருக்கு ₹1 தான். இன்னொன்று, இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் அதுக்காக தெரியுமா, இவ்வளோ சின்ன ரெக்வெஸ்ட்டு என்னென்னா, வீடியோ போடுறீங்க நல்லா இருக்குது, ஓகே. அது கொஞ்சம் சின்ன பிள்ளைங்களும் பார்க்குறாங்க, அதை கொஞ்சம் மனசில் கருதி இந்த அடல்ட் கண்டென்ட்டு
வார்த்தை நம்ம வீடியோவில் என்னென்ன பேசிட்டு தெரியுமா? அது இப்போ நான் உன்கிட்ட கெட்ட வார்த்தை பேசுறேன்னா நீ அண்ணன் நான் தம்பி, அது இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசுகிற வச்சுக்க அது வேற. கேர்ள்ஸ் கேமரா பேசுகிறேன் வச்சுக்க, ஒரு அப்பா அம்மா பக்கத்தில் குழந்தை உட்காந்துருக்கு, அந்த குழந்தை மாதிரி கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க. எப்போ இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வருது, இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த பிள்ளை ஒரு கெட்ட வார்த்தை போடுது. இப்போ அதனால் என்ன ஆகுதுன்னா நிறைய குழந்தை வீடியோ பார்க்குது, அவங்க குழந்தை தான் பார்க்குது. அந்த பிள்ளைங்க இப்போ ஸ்டார்டிங்லேருந்து இந்த மாதிரி வீடியோ பார்த்து தொடர ஆரம்பிச்சிருச்சுன்னா அது ஈஸியாக கெட்ட வழிக்கில் போயிடும். இப்போ நீ நான் பாரு, சின்ன வயசில் நம்ம எப்போ கெட்ட வார்த்தை பேச ஸ்கூல் டைமில் பேசியிருப்போம்மா. ஃபஸ்ட்டு பேசினா நம்ம மயிருன்னு பேசியிருப்போம். அந்த மயிருங்கிற கெட்ட வார்த்தை பேசி நம்ம எவ்வளோ ரிகர்ட் பண்ணியிருப்போம் தெரியுமா? அதுக்கு என்ன அடி விழுந்துட்டு ஒன்றுமே மயிருங்கிற வார்த்தை தான் எங்களுக்கு அப்போ அர்த்தம் மாதிரி அதை சொல்லிட்டு பரவாயில்ல. நான் என்ன பரத் இருக்கான்ல, அவனை வாடா போடன்னு கூப்பிடுவேன். அதுக்கே எங்கள் வீட்டில் வெள்ளக்கமாட்டு திருட்டு காட்டு வாங்கி போகிற ஒரு காட்டு. நம்ம சின்ன வயசுல அப்படி தங்கச்சியாக தான் அக்காவாக இருந்தானா வாடிப்படி சொன்னால் வீட்டை அடி செருப்படி விழுவும். மயிருன்னு கெட்ட வார்த்தை பேச செருப்படி விழுவும். அந்த கெட்ட வார்த்தை பேசிட்டு நானா 10 படிச்சும் சாமி கொண்டிருப்பேன். இந்த விரல் இருக்குல்ல, விரல் தேடி அளவுக்கு சாமி கொண்டிருப்பேன். அதுக்கு அதை மடிச்சு சாமி கொண்டே இருப்பேன். நான் அது இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா எல்லாமே ஈஸியாகிடுச்சு. கெட்ட வார்த்தைக்கு அசால்ட்டாக பேசுகிறாங்க சின்ன பிள்ளைலேருந்து பெரிய வரைக்கும். அதனால் முக்கியமாக இன்ஸ்டாகிராமில் பார்த்தா கெட்டு போகிறாங்க நான் நினைக்கிறேன். மேபி இருக்கலாம், ஃபோனே கையில் வச்சாலே கெட்டு போயிடுவாங்க. அதனால் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் கொஞ்சம் நாங்கள்லாம் அந்த காலத்தில் ஆர்கானிக்காக கண்டென்ட் போகணும் நான் வேண்டிக் கொள்கிறேன். ஆமாம், ஒன்றும் இல்லை. இப்போ நீ நான் பேசுன்னு வச்சுக்க, நீ அண்ணன் தெரியும் நான் தம்பி தெரியும், எவனாச்சும் 3ஆம் வயசு வீடியோ எடுத்து போட்டு அங்கே தான் 2 வானவில் எவ்வளோ மாதிரி பேசிக்கிட்டு நான் அசால்ட்டாக போட்டு விட்டுறாங்க. இது எப்படின்னா நான் அண்ணன் தம்பி இதையும் கொச்சப்படுத்துற மாதிரி இருக்குது, 2 ஃப்ரெண்ட்ஸையும் கொச்சப்படுத்துற மாதிரி இருக்குது. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அதை சொல்லியே ட்ரெண்ட் ஆக்கி விட்டு பார்க்குறவனுக்குமே இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி தானா இல்லை 2 பேரும் கப்பல்ஸாக இருக்காங்கன்னு எங்களுக்கு டவுட் வருது. இப்போ பாருங்க சாப்பிட்றேன். இப்போ நான் அடிச்சிட்டேன்னா எவனாச்சும் அங்கே முன்னாடி எடுத்து வீடியோ போட்டு சொல்கிறது அங்கே பார்த்தியா 2 கப் வாங்கிட்டு தாங்க முடியல உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்கேன்னு போட்டு விட்டுறாங்க. அது இல்லாமல் கொஞ்சம் தவிர்த்துருங்க, ஆர்கானிக்காக கண்டென்ட் போடுங்க. அப்படி போட்டால் பார்ப்பாங்க. நீங்கள் சும்மா தான் கெட்ட வார்த்தை பேசி ஒன்றும் 2 புரோட்டா சாப்பிட்டான் அது என்னமா இருக்கா பேசிட்டு இருக்கேன். டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அப்படி இப்போ நீயே பாரு, இப்போ நம்ம பார்த்து நமக்கே இப்போ கெட்ட வார்த்தைகள் ஈஸியாக வருது. முதல்ல நம்ம இந்த அளவுக்கு பேசுவோம் ஈஸியாக சொல்லுவோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஆர்கானிக்காக கண்டென்ட் போடுமா அது இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரை தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். அது தூசி போடுறாராம். இதே ஒரு நாங்கள் பார்த்ததே இல்லைங்க. நீங்கள் நாங்கள் எத்தனை டைம் வந்துருக்கோம் கடைக்கு. இன்னைக்கு தான் கேமராவோட வந்திருக்கோம், இதுக்கு முன்னாடி சும்மாவே வந்துட்டு இருக்கோம். ஜி தமிழ் பார்த்துருக்கீங்களா? ஜி தமிழ் சொல்லுறா முன்னே ஒரு ஷோ அதில் எங்கள் அண்ணன் வந்திருக்கான். ஆமாம், ரம்யா கிருஷ்ணன் பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல, போய் நல்ல பையன் தான் மேம், கண்ணா கஞ்சாவும் நடிப்பான்னு சொல்ல தெரியுமா? அந்த பையன் தான்.